மனைவிமார்களுக்கும் சில பங்குகள் இருக்கிறது. ஒவ்வொரு சராசரி மாப்பிள ஒரு மனைவி எப்படி இருக்கணும் என்று மனைவி எதிர்பார்ப்பது போலவே கணவனும் எதிர்பார்ப்பார். அதில் முதல் அம்சம் அழகான கோலத்தில் தன்னை கவரும் விதத்தில் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கவே. மனைவியை பார்க்கிற பொழுதெல்லாம் இதை நபர்த்த இலைக சர்வத்க நாம் சொல்வதெல்லாம் ஹதீஸும் குர்ஆன் அதோடு ஒட்டிய அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலிகான மனைவிக்கு வரைவிலக்கணம் சொன்னார்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியை பார்க்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு வாழ்க்கை துணையாக கிடைத்ததற்கு நான் கொடுத்து வைத்திருக்கவேன். அடுத்தவன் கல்யாணத்திற்கு போற நேரம் அலங்கரிப்பதல்ல, தன் கணவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அலங்கரித்து அவனை மயக்க வேண்டும், அவனுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பிலே மனைவிமார் இருக்க வேண்டும் என்பது கணவனின் எதிர்பார்ப்பு. அன்பாகவும் பரிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மனைவிமார்களிடத்தில் எப்பொழுதும் ஒரு அழகான எளிமை இருக்க வேண்டும். கரடு முரட்டு தன்மை இருக்கக்கூடாது. அதிகபட்சம் சுவையான உணவுகளை சமைக்க வேண்டும். ஒரு கோடி சம்பாதித்துக் கொண்டு போகிறோம், மனைவிக்கு வாய்க்கு ருசியா ஒரு டீ ஊட்ட தெரியாது, உப்பு புளி போட்டு ஒரு சம்புல் பெணைய தெரியாது என்றால் அவன் வாழ்க்கையில சீரோ. டிகிரி முடிச்சிருப்பான், எத்தனையோ லாங்குவேஜ் எடுத்து முடிச்சிருப்பான், எத்தனையோ கோர்சஸ் முடிச்சிருப்பான், ஆனா வாழ்க்கை என்ற பாடத்தை அந்த உமாவும் பாப்பாவும் குழந்தைக்கு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், வேலைக்காரியுடைய கையால் தான் சாப்பிட வேண்டும் என்றால் இது அதிகமான கணவன்மார் விரும்ப மாட்டார். அதிகபட்சம் வாய்க்கு சுவையான உணவுகளை தயாரிக்க வேண்டும் என்று கணவன் எதிர்பார்ப்பான். பிள்ளை பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளையோட கையில் ஒரு ஹேர்போன், அவட கையில் ஒரு ஹேர்போன். குழந்தைகள் இன்று அதிகமாக உயிர் சேதம் ஏற்படுவதற்கு கூட பொறுப்பில்லாத சில தாய்மார்களுடைய அந்த தொலைபேசி தொடர்பு தான் காரணம் என்றால் அது மிகையாக இல்லை. பிள்ளைய வளர்க்க வளரவிடக்கூடாத வளர்க்க. ஒரு உறவுக்கு போகும்பொழுது எங்க எப்ப நடந்து கொள்ளணும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 4 பேர் வந்து விட்டால் வீட்டிலே அவர்களோடு எப்படி முசாபா செய்து சலாம் கொடுத்து அவர்களை வரவேற்க வேண்டும் அந்த தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பில் அவள் அதிக கவனம் எடுக்க வேண்டும். தன் குடும்பத்தை மதிக்க வேண்டும். ஒரு குழந்தை வந்து கேட்டதாம், பாப்பா விருந்தாளிகள் வாராண்டா, அந்த காலத்துல காக்கா கத்துமாமே. ஆமா, காக்கா கத்தினால் எங்க உமாவும் சொல்லுவா, யாரும் வாரதும் தெரியாது, சுவரா வந்துருவாங்க. அது எப்படி காக்கா கத்துது, ஏன் கத்துது என்று அந்த குழந்தை கேட்ட நேரத்தில் இந்த தகப்பன் அங்கும் இங்கும் மெதுவாக பார்த்துவிட்டு பிள்ளையிட காதுக்கு சொன்னாராம், விருந்தாளிகள் வந்தா காக்கா கத்துதோ இல்லையோ தெரியாது, உங்க வாப்பு மூட்டிலிருந்து வந்த ஒரு உம்மா கத்துவாங்க. சில பேர் அப்படித்தான் கணவன் குடும்பத்தை ஓரமாவே பார்ப்பார். அவர்கள் எந்த காரணம் கொண்டும் எந்த கணவனோடு எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என்பதில் பிடிவாதமாகவே இருப்பார். தன் குடும்பத்தை மதிக்க வேண்டும், தன் தாய் தகப்பன், தன் தாத்த தங்கச்சி, சகோதர சகோதரிகளை மதிக்க வேண்டும் என்று கணவன்மார் நினைப்பார்கள். வருமானத்திற்கு ஏற்ற வாழ்வை அந்த மனைவி அமைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப பட்ஜெட் இருக்கிறே, கிச்சன் சமையல் அது அவட கைகளான மாப்பிள்ளை வருமானம் என்ன அதை தெரிந்து செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பார்த்து செய்யக்கூடாது. உங்களோட படித்தவரை பாருங்க, தன்னுடைய மனைவியை கார்ல ஏற்றிக்கொண்டு பவனி வருகின்ற அழக பாருங்க. நீங்களும் தான் இருக்கிறீங்களே வேலைப்பா என்றால் இவன் அடுத்தது மார்க்கம் இல்லை என்றால் ஹராத்திலே கையை வைக்க துணிவார். நவுதுபில். கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களின் நிறைய இருக்கிறதே. தேவை ஏற்படும் போது தாம்பத்தியத்தில் அவர் உதவி செய்ய வேண்டும். அந்த தேவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னாங்க. அடுப்பங்கரையில் இருந்தாலும் சரி, அதை அப்படியே தீயின்ற சாப்பாடு தீயட்டும், பிரச்சனை கிடையாது. உன் கணவனுடைய அழைப்புக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். இப்பொழுது முடியாது, இரவுக்கு பார்ப்போமே, இரவுக்கு அழைத்தால் காலையிலே பார்ப்போமே. நான் கேட்கிறேன், பசி வந்தால் வந்த நேரம் தான் சாப்பிடும், தாகம் வந்தால் வந்த நேரம் தான் குடிக்கணும். இப்ப தாகமாக இருக்கிறதா, இப்ப தண்ணி குடிக்காதீங்க, நாளவருக்கு பிறகு குடிப்போமே, சரி வராது. சில நேரம் அவர் மார்க்கம் இல்லை என்றால் அவர் வேறு லைன்களை தேடி போவார். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. இதெல்லாம் நீண்ட நெடிய தலைப்புகள். மனைவிமார்களிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆன்மீக செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும். அமளிவாதத்தில் தொடர்புள்ளவளாக, பேணுதல் உள்ளவளாக அந்த மனைவி இருக்க வேண்டும். எப்போதும் முகமலர்ச்சியுடன் தன்னை வரவேற்க வேண்டும். இதுவெல்லாம் ஒரு சராசரி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே எதிர்பார்க்கிற விடயங்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த 2 பேரும் இதை படிக்கணும். படிச்சு ஒரு பிளெக்சிபிளாக சில கொள்கைவாதியாக குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கக்கூடாது. நான் இப்படித்தான் இருக்கு என்ற டைப்பை நான் மாற்ற மாட்டேன். அவங்க தயவு செஞ்சு கல்யாணமே முடிக்கப்படாது. சுழிவு நெறிவுகள் இருக்க வேண்டும், வளைந்து கொடுக்க வேண்டும். எங்கள் விருப்பம் இல்லையா, மனைவி விரும்புகிறாரா அதை செய்ய வேண்டும்.